ஏய் ஹாய்டா பப்பர்ஸ் உங்களை எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு டேங்ஷியோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாமா வைப்பெல்லாம் போட்டு. அப்புறம் ஹேட் மீ மாமா போனது வேற எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி ஓகே, டேங்க்கே அந்த மாமா எஃப்எஃப் வந்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி வந்துட்டேன். அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் இது வந்து கால் மீ மாமா, ஓகே? ஹேட் மீ மாமா போய் கால் மீ மாமா வந்துருச்சு. அண்ட் இது நல்ல ஒரு மாதிரி வைப்பா அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், ஓகேவாடா? ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சரி ஓகே, இன்ட்ரோ என்னன்னா, டேங் வந்து உங்கள் மாமா பையன். அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப குட்டியாக இருப்பீங்க, அதனால உங்களை எல்லாருமே குட்டி குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் அந்த நேமை வச்சே ட்ராவல் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனே டேங் தான் நல்லா டிப்டாப்பாக கிளம்பி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே வரான். டேங்கோட அம்மா பார்த்துட்டு, டே என்னடா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட, ஏன் லேட்டுன்னு ஊற்றி காமிக்கிறியா? ஐயோ எப்பா சாமி, நான் எதுவுமே சொல்ல சரியா? ஆமாம் சொல்லிட்டாலும் ஏமி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க? புள்ளங்கிற ஒரு அகரம் இருக்கா? எப்போ பாரு கலாச்சிட்டு திட்டிட்டு சை, பேசாமல் அந்த வீட்டிலே பிறந்திருக்கலாம். பிறந்திருக்கலாம்ல, எதுக்கு என் வீட்டில் வந்து பிறந்த? ஓ, உங்களுக்கு என்னை விட அவ்வளோதானே பிடிக்கும், அதான் அப்படி சொல்கிறீங்க. ஏண்டா சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? அதானே உண்மை. அங்கே மட்டும் என்னவா, அவளை விட உன்னை தானே அங்கே பிடிச்சிருக்கு. அது என்னமோ கரெக்டு தான், நான் அவ்வளோ நல்ல பையனாக இருக்கவும் அப்படி பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு தானே தெரியும் உன்னை பற்றி. சரி மீ, காலையிலே வாராது என்ன சாப்பாடு? அது வந்துதான் அம்மாவை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா, அதனால. புரியுது, நீ மண்டையை சொல்லும் போதே புரியுது, ராமின் மட்டும்தான்னு. ஆமாண்டா சொல்லும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆமாம், நாளையிலேருந்து ஒன்றும் வேணாண்ணா, நான் அத்தை வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். உங்க சுட சுட ஏதாவது வச்சுருப்பாங்க. ஏமி, அத்தையும் ஒன்று மாதிரி தானே? அவளை கிளப்பணும், மாமாவை கிளப்பணும். ஆனால் மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு செம்மையாக சமைச்சு அழகாக ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. நீ ஏன் இவ்வளோ சோம்பேறியா இருக்க? அங்கே போய் பாரு, சுட சுட இருக்கும் சாப்பாடு. ஆனால் இங்கே சுட சுட ஒன்றுமே இல்லை. சுட சுட கங்கு இருக்கு, எடுத்து தரட்டா? பாருடா, போ அங்கே போய் சாப்பிடு. போகிறேன், அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், போமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். ஆக்சுவலாக பக்கத்து வீடு தான் உங்கள் வீடு. இப்போ அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். டேங் செல்லம், என்னடா காலையிலே வந்துட்டீங்க? ஐயோ, அத்தையை பார்க்காம இருக்க முடியலையா? ஆமாத்த, அவங்க சோறே போட மாட்டேங்கிறாங்க. நீ ராமினா கடுப்பாக இருந்துச்சு, அதான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். அச்சுச்சோ, உங்கள் அம்மா அப்படிதான். இங்கே வா அத்தை, சூடா என்ன பண்ணியிருக்கேன் பாரு. அத்தை, டொமேட்டோ ரைஸா? தொட்டுக பாருடா, பொட்டேட்டோ ஃப்ரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ அத்தை, நீ செம்ம வேட்டை இருக்கு அத்தை. அது சரி சரி சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, காலைல நீ காஃபி குடிக்கல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, காஃபியை கொண்டுட்டு வந்துடுறேன் சரியா? ஓகே அத்தை. அப்படியே காஃபி குடிச்சிட்டு காலேஜ் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். அப்படியே காலேஜுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும். சரிடா சொல்லும். இனிமே அங்கே எதுவும் சமைக்கலைன்னா இங்கே வந்துடு. அத்தை உனக்கு வித விதமாக சமைச்சு தரேன் சரியா? இங்கே பாரு, கண்ணெல்லாம் பிள்ளைக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஆமாத்தா, என்ன பண்ணுறது, சாப்பாடே போட மாட்டேங்கிறானுங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா டைம் பார்க்குறாங்க, மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த மாடை எவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. நைட்டு இதுக்கு தான் சொன்னேன், டிவி பார்க்காதடின்னு சொல்லி. எவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும், அறிவே கிடையாது இவளுக்கு. குட்டி குட்டி எழுந்திரிடி, குட்டி எந்திரிக்க மாட்டேங்கிறா பார்த்தியா? இவளை விளக்க மரம் அடித்து சாத்தினாதான் உண்டு. பாரு, காலேஜுக்கு படிக்க போகிற பிள்ளை வெள்ளனை எந்திரிச்சு வந்துட்டா. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ நேரம் தூக்க வேண்டி கிடக்கு. இரு, அவளை போய் எழுப்பி விட்டு வரேன். அட்டாயம் இருப்பா, வந்துடுறேன். அத்தா, நீங்கள் போய் காஃபி போடுங்க, நான் போய் எழுப்புறேன் அவளை. அட, சும்மா எழுப்பக்கூடாதுப்பா, தண்ணி எடுத்து மூஞ்சில. அத்தை, அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அவளை எழுப்பி காதை பிடிச்சி திரும்பி கீழே கூட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிடுறாங்க. இப்போ டயம் சிரிச்சுட்டே மேலே வரா. ஏன்னா உங்களுக்கும் டயமுக்கும் சுத்தமாக ஆகாது. உங்களுக்கும் அவனுக்கு 4 வயசு டிஃப்ரெண்ட்டு.
ஆனால் அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. வாடா போடா பட்ட பேர்லாம் ரொம்ப பறக்கும். எனக்கும் உங்களை வம்பிழுக்காமல் இருக்க முடியாது. அவனும் சும்மாவே இருக்க மாட்டான். இப்போ அப்படியே மேலே வரான். நீங்கள் நல்லா இழுத்து போத்தி குப்பரை படுத்துருக்கீங்க. பாரு படிக்கணும்னு அறிவே கிடையாது. அப்போவே சொன்னேன் என் மாமங்காரிக்கிட்ட, இவெல்லாம் படிக்க மாட்டான், நாலு பன்னிக்குட்டியை வாங்கி மேய்க்க விடுங்கன்னு சொல்லி. எப்படி பத்திரிக்கா பாரு எருமை மாடு மாதிரி. இவெல்லாம் பின்னாடி இருந்து ஒரு உதச்சிடலாமா? ஐயோ இச்சுன்னு கத்துவாளே, அதான் கட்டுப்பு மயிராகும். குடும்பி அவுத்து விட்டலாமா? இவளை வேற ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லி பொறுமையாக கிட்ட போகிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏய் எந்திரடி. ஏய் அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா ப்ளீஸ்மா. ஐயோ ப்ளீஸ்மா, இப்போ எப்படி எந்திரிக்க வைக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஜக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில் ஊற்றி விட்டுடுறான். அம்மா என்ன எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க? எந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. எருமை மாடு லூசு பயல, எதுக்குடா மேலே தண்ணி ஊற்றுன? அம்மா உன்ன என்னடி தலகாணியை கொண்டு எரியுற? பாரு அவ்வளோதான். எதுக்குடா ஃபஸ்ட்டு எறும்புக்குள்ள வந்த? உன்னை வர சொன்னாங்களா? பாரு ட்ரெஸ் எல்லாம் நெனைஞ்சு போச்சு. உன்ன பானாண்டி ஹாஸ்டலில் கலையாதே, இப்போதான் போட்டு வந்தேன். இருட ஒன்று அவ்வளோதான். இப்போ நீங்கள் பெட்டில் இருந்து அவன் முதுகில் ஏறி சப்புன்னு அடிக்கிறீங்க. டயாவுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்களை தூக்கி அகைன் பெட்டில் வீசுறான். சும்மாவே விட மாட்டேன் குரங்கு பையன். ஆமா மூஞ்சிக்காரன் நீ தாண்டி புள்ளவாண்டு. 2 அடி இருந்துட்டு எப்படி அடிக்கிறா பத்தியா? உன்னெல்லாம் ஸ்மாக் போடணுண்டி, இரு அப்படின்னு சொல்லி தூக்கி எங்களை வீசிக்கிட்டே இருக்கான். நீங்களும் சும்மா இல்ல, அவன் வீச இறங்கி வந்து அடிச்சுட்டே இருக்கு. 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. உங்க முடியெல்லாம் பிச்சு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா தான் கையில ஒரு பூரிக்கட்டையை எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா உங்க ரூமுக்குள்ள வராங்க. வந்த சோர்ல உங்களை பிடிச்சி 2 அடிதான். அம்மா வலிக்குதுமா. அம்மா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆம்பளை பையன் கூட சருக்கு செம்ம சண்டை போட்டுட்டு இருக்கியா? அப்படி அடிங்க அத்தை. பாருங்க அத்தை எப்படி கழிச்சு விட்றான்னு சொல்லி. நல்லா போடுங்க அத்தை. உனக்கு இருக்குடா பக்கி பரதேசி. என்னடி வாய் ரொம்ப நீளுது. அப்படி என்ன அவன் வந்து சொல்லிட்டான்? ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு அறிவே கிடையாது. எப்படி நிக்கிறா பாரு. தண்டம் சரியான தண்டமா இருக்கா. இருடி உன் அப்பாட சொல்லி தர. இரு, ரொம்ப ஓவரா பண்ற. நீங்க இருக்காத, போ உங்க அப்பா வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ, அங்க இரு. பாத்தியாடா எப்படி அவளுக்கு வாய் நீளுதுன்னு சொல்லி. நான் எதுக்கு நீ போகணும்? இது என் புருஷன் வீடு, இங்கதான் நான் இருப்பேன். அதே மாதிரிதான் இது அப்பா வீடு. நீ ஒன்னும் இருக்கு தேவையில்ல, போ. ஆயிக்கு மட்டும் அம்மா வலிக்குதுமா. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இப்போ கீழே வர சரியா? 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். இதுக்கடுத்து எவ்வளோ எக்ஸாம்ஸ் வரும், எவ்வளோ படிக்கணும், கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நைட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். அப்படிதானடி? அம்மா பார்க்காத, அப்படி பிச்சிருவேன். நீ வாடா, உனக்கு சாப்பாடு போடுறேன். நல்லா போடுங்க. இங்கேயே நல்லா கொட்டிக்கிறான் தின்னி பண்டாரம். போடி, ஒன்னாவோடலாம் இல்லைன்ன குட்டச்சி. என்ன அடி எப்படி இருந்துச்சு உன்ன? என்ன ஒட்டிக்க வர? திரும்பி அத்தைட்ட சொல்லிட்டா? இருடா உனக்கு இருக்கு. என்ன வாடா போடா. மாமான்னு கூப்பிடுறீ? அதெல்லாம் கூப்பிட முடியாது, போடா. என்னையாச்சும் கூப்பிடாம என் கையில் நல்லா மாட்டுவடி, அன்னைக்கு வச்சுக்கிறேன். போடா எஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமிழ்த்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் கடுப்பாக கிளம்பிட்டு கீழே வரீங்க. ஏன்னா அவன் தான் இப்போ உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் அப்படியே சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காடுறீங்க. ஸோ டேங் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இது கொஞ்சம் போட்டுக்கோடா, போட்டுட்டே ஃப்ரை பிடிக்கும்ல தங்கம். பாரு கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு. சாத்தக்காரிய பாரு, கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. நல்லா பொசுன்னு கரடி குட்டி மாதிரி இருக்கான். நான் பாரு இங்கே மெலிஞ்சு தேவாங்கா இருக்கேன். என்னன்னா எங்கள் ஆத்தக்காரி கண்டுக்க மாட்டான். இதுக்கு தான் பேசாமல் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கே போயிருக்கலாம். நான் வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு சோறு போடுமா? கை இருக்குல்ல, எடுத்து படுத்துனடி. பிள்ளைக்கு பார்த்துட்டு இருக்கேல்ல. ஆமாம், மடியில் உட்கார வச்சு கொஞ்சம். என்ன கை இருக்குல்ல, எடுத்து படுத்துன்றி. போடா லூஸு. இங்கே பாருடி, மாமான்னு கூப்பிட ஒழுங்க அவனை. அதெல்லாம் கூப்பிட முடியாது. இவனை ஒன்றும் எங்கள் அத்தை பெருக்கலை, குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்தாங்க. உன்னதான்டி, உன்னதான் குப்பை தொட்டிலேருந்து வளர்த்தாங்க. உன்னதான்டா, உன்னதான். தெருவில் இருக்கிற சாக்கடைக்குள்ள ஒன்று எடுத்து வளர்த்தாங்க. நீ தாண்டி, உன்னதான். பப்ளிக் குப்பை தொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே எவனோ அவங்க நான் போட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து எங்கள் அத்தை எடுத்து வளர்த்தாங்க. உன்னதாண்டா வளர்த்தாங்க, உன்னதான் வளர்த்தாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்கள் அப்படி தானே எடுத்தீங்க? ஆமாம் சிவா, குப்பை தொட்டிக்குள்ளேருந்து தான் வந்தா.
அம்மா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. எத்த பிள்ளை எப்படி சொல்கிற பாரு ஒத்தக்காரி. அப்போ டைம் நல்லா சிரிச்சுட்டே வம்பிழுத்துட்டே இருக்கான். உங்களை சாப்பிடவே விட மாட்டேங்கிறான். நீங்களுக்கு பதிலுக்கு சும்மா இல்லாமல் உங்கள் கை வேற அப்பப்போ நீண்டுக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஸோ பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் தான் பைக்கில் கொண்டுட்டு போய் ட்ராப் பண்ணணும். ஏய் பேகை கொடு. புடி. என்னடி உள்ள ஒன்றுமே இல்லை? அதெல்லாம் இருக்கு லூஸு. வைடா ஃபஸ்ட்டு முன்னாடி. ஐயோ பெரிய இந்த பேகு. ஆமாம் இந்த பேகு தான். நானும் சும்மா இல்லை சரியா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏய் நான் காலேஜ் படிக்கிறேன்டி. ஆமாம் பெருமை பீத்திக்காத சரியா, நானும் இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு காலேஜுக்கு வந்துடுவேன். அப்புறம் இருக்குடா உனக்கு. அப்போ நான் ஒர்க்குக்கே போயிடுவேன். அப்புறம் உன்னோட நான் தானே பெருசாக இருப்பேன். ஆமாம்ல. சே எங்கள் அம்மா ஏன் தான் இப்படி பத்துச்சோ என்ன. உன் கூடவே செத்து பத்துருக்கலாம்ல. நீ பிறக்கிறப்பே நானும் பிறந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஏஜ். இப்போ பாரு பெரிய பையன்ட்டு ரொம்ப ஆழ்றான். ஏய் உட்காரி ஃபஸ்ட்டு. ஏன்னு பேசாமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காடுறீங்க. அவனும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ போகிற வழியிலையும் சண்டை தான். சும்மா இல்லாமல் வம்பிழுத்துட்டே போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியாக வரியா, எதுக்கு என்னை போட்டு வம்பிழுத்துட்டே இருக்க? நான் எங்கடி வம்பிழுகிறேன்? நீ தான் என்னை வம்பிழுகிற. சரி போடா. ஐஸ்கிரீம் கடை. அம்மா என்ன இப்படிலாம் கூப்பிட மாட்டியே, குரலி சரியுது. அது மாமா ஐஸ்கிரீம் வாங்கித்தாடா. முடியாதுடி, முடியவே முடியாது. போன வாரம் வாங்கி கொடுத்து கோல்டுன்னு சொல்லி 1 வீக் லீவ் போட்டேன். 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகிறேன். இதுக்கடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான், அத்தை என் கூட தான் சண்டைக்கு வருவாங்க. மாமா ப்ளீஸ் தான், ஒரே ஒரு ஐஸ்கிரீமு, அதுக்கடுத்து நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். முடியாது, மூட்டுவா. மாமா இங்கே பாடி கிச்சனை காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2 பேரும் சேர்ந்து சொருகிடுவோம். அப்புறம் அவ்வளோதான். மாமா வாங்கி கொடுடா. முடியாது மாமா, முடியாதுடி மாமா, முடியவே முடியாது. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக அவன் வாங்கியே கொடுக்கல, கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு அவனும் காலேஜுக்கு போயிடுறான். ஸோ இப்படி தான் 2 days போயிருக்கும். ஸோ 2 days கழிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸ்டொமக்லாம் வேறு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடி என்ன? ஐஷோ ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு தெரியலை. ஸ்டொமக் வலிக்குதா? அப்போ அதுவாக இருக்குமோ? எதுவாக இருக்கும்? நீ வா ஃபஸ்ட் என் கூட ரெஸ்ட் ரூம்க்கு. எங்கடி கூப்பிட்டு போகிற? வா உள்ளே போய் செக் பண்ணிட்டு வா. என்ன செக் பண்ணணும்? உள்ளே போய் செக் பண்ணிட்டு வாடி போடி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். நீங்களும் போய் செக் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட். அவ்வளோதான், கை கால்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிக்குது. ஐஷோ ஒரு மாதிரி பிளட்டு. பிளட்டா? நீ ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டடி. என்ன? ஆமாம், இந்த ஸ்கூல்லே நீ மட்டும்தான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணாமல் இருந்த. இப்போ நீயும் பண்ணிட்ட. ஃபைனலி பெரிய பொண்ணு ஆகிட்ட. அப்போ நான் இப்போ பெரிய பொண்ணு இல்லையா? இப்போ தானே பெரிய பொண்ணு ஆகிருக்கேன். சரி வா 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 நம்ம கிளாஸ் மேம் கிட்ட சொல்லலாம். 1 வீக் உனக்கு லீவு, ஜாலி தான் போ. 1 வீக்கா? காய்ச்சனாலே 1 வீக் லீவ் எடுப்பேன். இதுக்கெல்லாம் 1 month ஆக்கிடுவா. 1 month-ஆ? அப்போ என்னை பார்க்க வரமாட்டியா? என்னப்பா? அப்பப்போ வீட்டுக்கு வா, என்ன அங்கே பார்த்துக்கலாம். ஃபைனலாக உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ டைம் காலேஜில் இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக எனக்கு கால் வருது. ஹலோ என்னம்மா, புதுசாக காலேஜில் இருக்கும் போதெல்லாம் கால் பண்ணுறேன் என்ன? டேய் பசங்களோட இருக்கியா என்ன? ஆமாம் பசங்களோட தான் இருக்கேன். ஏன்? கொஞ்சம் தள்ளி வந்து பேசுடா. என்னம்மா தள்ளி வந்து பேசுடா. சரி என்ன சொல்லு, தள்ளி வந்துட்டேன். டேய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும், வெளியே போகணும், வரியாடா? அப்பா ஆஃபீஸில் இருக்காரு, நான் தனியாக போக முடியாது, வரியா? எதுக்குமா வாங்கணும்? ஏன் என்னாச்சு? டேய் அது குட்டி இருக்கல்ல. ஆமாம் அவளுக்கு என்ன? அந்த வாயாடிக்கு என்ன? டேய் பெரிய பொண்ணாயிட்டாடா. அவள் எப்பயுமே பெரிய பொண்ணு. டேய் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாடா. என்னதான் நான் கொரியனாக இருந்தாலும் உங்கள் அப்பா இந்தியன் தானே. முறைப்படி அத்தையா நான் தானே எல்லாமே போய் பார்க்கணும். அதான்டா ஸ்வீட்டு பூவு எல்லாமே வாங்கிட்டு போகணும்ல. நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது? நீயும் கூட வாடா. அம்மா குட்டியா வயசுக்கு வந்தா? டேய் என்னடா? இல்லைம்மா சின்ன பொண்ணு. டேய் என்னடா 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க.
ஃபைனலி உங்கள் அத்தை ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டா. சரி வா சீக்கிரம். சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் என்ன சொல்கிறேன்னே தெரியலை. ஏன்னா அவங்கள சின்ன பொண்ணாக தானே பார்த்துருப்பான். இப்போ இந்த நியூஸ் கேட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டே என்னடா பைக் எடுத்துகிட்டு கிளம்புற? டே ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? ஒரு ஆண்டி தானே, என்ன இதான் புதுசாக கால்லாம் பண்ணியிருக்காங்க, என்னடா? அப்போ டேங் அப்படியே மண்டையை செஞ்சுட்டே டேய் அது அப்படின்னு சொல்லி கிட்ட வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவனுங்களும் பார்க்குறானுங்க, வேறு யாரும் இல்லை. ஏஜே டயாங் சாரி ஏஜே ஜேகே ஜிமின் 3 பேர் தான் இருக்கானுங்க. டேங் அப்படியே மண்டையை செஞ்சுட்டே அதான்டா அந்த வாயாடி இருக்கல்ல, ஏன் அவளுக்கு என்ன இந்த குள்ளவாத்து என்ன என்ன பண்ணிச்சு, எவன் மண்டையை ஒடிச்சிச்சு? டேய் அது இல்லடாப்பா தேசி, ஏதோ வயசுக்கு வந்துட்டாலாம். என்ன நம்மக்குள்ளடப்பாவா? அதுக்குள்ளேயுமா? டேய் என்னடா சொல்கிற மச்சான்? அதாண்டா எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரில. சரி போயிட்டு வரேன். என்ன ஜிமின் பார்த்துட்டு அவளுக்கும் உனக்கு தான் ஆகாது, இப்போ வயசுக்கு வேற வந்துட்டா, உனக்கு பிடிச்சி கட்டி வச்சிட போகிறானுங்க. மயிறு மூடு, என்ன அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. டேய் ஓட்டாதீங்கடா, சும்மாவே எனக்கு அவளுக்கும் ஆகாது, சின்ன பொண்ணுறா, சரி விடுங்க நான் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ உங்களை அவங்க அம்மா ஒரு ரூம் மூலையில் உட்கார வச்சுருக்காங்க கட்டி. ஸ்க்ரீன் மாதிரிலாம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. இங்கே பாருடி, இதை விட்டு வெள்ளவே வரக்கூடாது புரியுதா? அம்மா இதுக்குள்ளே எப்படி இருக்கிறது? இதுக்குள்ளே இருடி. அம்மா டென்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா? ஸோ வாய் அடிக்கிறா பாரு. இங்கே பாரு 1 வீக் தான், 1 வீக்கில் அப்பா ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொல்லிட்டாரு, ஓகேவா? அப்புறம் நீ நினச்ச மாதிரி இருந்துக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க கீழே டேங்கோட அம்மா சவுண்டு கேட்குது. அம்மா அத்தை வந்திருக்காங்கம்மா. எந்திரிக்க கூடாது, இரு, அத்தை மேலே வருவாங்க. நான் இங்கே இருக்கேன். ஓ அங்கே இருக்காங்களா? டேய் வாடா. டேய் நீங்கள் இரு, நான் போயிட்டு வரேன். ஏன் நான் வந்தா என்ன? டே அது இல்லைடா, அது ஐயோ அது பெரிய மகாராணியெல்லாம் இல்லை, ஏஜ் தானே அட்டன் பண்ணிடுவா. ஆமாண்டா உங்கள் 2 பேருக்கும் சண்டை மட்டும் ஓயாது, வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சொல்ல போனோன்னே நீங்கள் தான் அழகா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குறீங்க மண்டையை விட்டு. அச்சோ என் மருமகளுக்குள்ள வயசுக்கு வந்துட்டான். அத்தை என்ன அந்த பூ, டேய் பூவை கொடுறா அப்படின்னு சொல்லி பூவை வாங்கி வச்சு விடுறாங்க. ஸோ டைம் இது வரைக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கல, ஏன்னா அவன் பின்னாடி நிற்கிறான் கபோர்டுக்கு பின்னாடி. அவங்கள பார்த்துருக்க மாட்டான். ஸோ பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பான். பட் உங்கள் அம்மா மறைச்சு நின்றுனால பார்த்துருக்க முடியாது. ஸோ உங்கள் அத்தையும் 2 மினிட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலான்ட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்படிதான் 2-3 டேஸ்லாம் போயிருக்கும். ஸோ டைம் உங்களை பற்றி நினச்சிருக்க கூட மாட்டான். சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பான். இன்னைக்கு சண்டே, நீங்கள் வழக்கம் போல் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. தேங்க அப்படியே அவன் வீட்டு மாடியில் நின்று தம் அடிச்சிட்டு இருக்கான். தம் அடிச்சுட்டே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே எதாச்சியாக திரும்பி பார்க்குறான். அங்கே உங்கள் பால்கனி இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த பால்கனி டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ டேங் அப்படியே நார்மலாக பார்த்துட்டே இருக்கான். பார்த்தவன் சடனாக அவனோட சிகரெட்டை கீழே போட்டுடுறான். ஏன்னா நீங்கள் தான் அழகாக ஒரு குர்த்தி போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு காதில் ஜிமிக்கியெல்லாம் போட்டு ஸோ பொட்டு வச்சுட்டு உங்கள் தலையை அப்படியே துவட்டிட்டே வெளியே வந்து அந்த டவலை அப்படியே காய போடுறீங்க. ஸோ டேங் அப்படியே பார்க்குறான். என்ன குட்டியா அது, என்ன இப்படி இருக்கா? பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா? எல்லாம் கண்ணை கழுவிட்டு பார்க்கலாம், அவதானா? மயிறு ஃபிகராக இருக்காளே, உண்மையிலே அவதானா? இல்லை எங்கள் அத்தை சுடிதார் போட்டு நிற்கிறாங்களா? இல்லைண்ணா அவதான், அவளே தான், சைஸை பார்த்தாலே தெரியுதா அவதான். என்ன இப்படி இருக்கா, நல்லா கொழுக்கு முழுகுன்றிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் பொறுமையாக அந்த டவலை விளக்கிட்டு பார்க்குறீங்க. டயாங் தான். ஸோ நீங்கள் டயாங்க நல்லா பார்த்துடுறீங்க. அவனை பார்த்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சடனாக உள்ளே ஓடிடுறீங்க. என்னாச்சு இந்த மாமாவுக்கு? எதுக்கு அப்படி பார்க்குறான் மேலே இருந்து? ஐயோ நமக்கு எதுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது? அது குரங்கு எப்பயும் போல தானே பார்க்குது. இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறான்? 3 நாள் நம்மளை தேடி இருப்பானா? ஒரு இது கூட இல்லை, ஃபோன் கூட பண்ணலை. சரி ஓகே இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. ஸோ ஃபைனலாக 1 வீக்கில் உங்களுக்கு ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க. ஸோ ஜாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க.
ஸோ உங்களுக்கும் சாரீலாம் கட்டி அப்படி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்தியன் ஸ்டைலில் நடக்கும்ல, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அழகாக உட்கார வைக்கிறாங்க. ஸோ டயாங் உங்களை சாரியில் பார்த்ததும் அவ்வளோதான். மம்மி உள்ளட பாவாடா இது சாரியில் பார்க்க வேற மாதிரி இருக்கால்ல. ஆமாண்டா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கால்ல. இது எங்கே இருக்கணுமோ அதுதான் அங்கே நச்சுன்னு இருக்கு. ஐயோ டயாங்கா. அப்போ ஜேகே அப்படியே டயாங்க பார்த்து டூ மூடு கண்ணிலே காஜி தெரியுது. மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மச்சான் ஏன்டா அவளை இப்படி சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? என்ன நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலையே, நாமளாக தான் பார்த்தேன். இல்லையே உன் கண்ணிலே அப்படியே காஜி வெறி முட்டி தெரியுது. விட்டா பாஞ்சிருவ போல இங்கேயே. புறம்போக மாதிரி பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையேடா ஏதோ சரியில்லை. ஒரு வாரமாக நானும் பார்க்குறேன், விட்டு பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்க. என்ன குடி ரூட்டு விட்றியா? டேய் இனி யாரும் எத்தனை லவ் லெட்ரு வந்திருக்குமோ அவளுக்கு. என்ன எதுக்கு வரப்போகுது லவ் லெட்டர்லாம்? இல்லைடா ஸ்கூல் பசங்களை பற்றி நல்லாவே தெரியும், அதுவும் வயசுக்கு வேற வந்துட்டா, சும்மா விடுவானுங்க. டயாங் அப்படியே முழிச்சியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹே ஹாய் ஹாய் தர்ஷா. என்ன தர்ஷாவா அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. அங்கே ஒரு பையன் அழகாக ஸ்பெட்ஸ் எல்லாம் போட்டு கையில் ஃப்ளவரு அப்புறம் ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். இந்தா உனக்கு தான். தர்ஷா இன்னைக்கு ஸ்கூல் தானே, நீ எதுக்கு வந்த? உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வராமல் எப்படி? நீ சொல்லனாலும் நான் வருவேன். எப்படி வந்த? தனியாக வந்தியா? ஆமாம் மம்மி கிட்ட கேட்டேன், போயிட்டு வான்னு சொன்னாங்க, வந்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ. ஜே அந்த குட்டி கொஞ்சம் யாருடா? மச்சான் என்னையே பார்க்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. டேய் அந்த தம்புடு அப்படிங்க நவுட்டு. அப்போ ஜிமின் பொத்துனாப்புல தர்ஷாவை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அண்ணா அண்ணா எங்கே கூட்டு போறீங்க? அண்ணா வாடா வா சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் வா. அண்ணா என்னண்ணா? டேய் சோப்பிடுப்பா. என்ன என்னடா? அண்ணா என்ன நீங்களாம் யாரு? ஓ குட்டியோட அண்ணாவா? இது அண்ணாவா? நான் அவளோட மாமா. மாமாவா? சொல்லியிருக்கா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. அப்படியா? என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கா? குரங்கு, கூமுட்டை, பரதேசி, முட்டா பையன், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கா. இல்லை மச்சான் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா. அதான்டா வாயை ஒட்டச்சிருவேன் வேணாச்சும் சிரிச்சிங்கன்னா. இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காளா இருக்கவளுக்கு. என்ன வாய் ரொம்ப நீளுது? என்னடா அவட்ட போய் பேசுகிற? அவன் என் கிளாஸ்மேட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குட்டியை ரொம்ப பிடிக்கும். எது பிடிக்குமா? பண்ணிக்கிற வயசில் அண்ணா கண்ணாடி விடுங்கண்ணா. அண்ணா என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணிங்கன்னா குட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். என்ன சொல்லு புரியுதா? இது வட்டு அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன், அவ்வளோதான். போடா அண்ணா அது உன் கிஃப்டெல்லாம் ஒன்று தவல போடா அப்படின்னு சொல்லி அடித்து பற்றி விட்டுறானுங்க. அவனும் அழுதுகிட்டே போயிடுறான். டைம் அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு அழகாக அந்த மஞ்சள்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, இந்த மாதிரி பூசிலாம் விட்டுட்டு இருக்காங்க. வச்சுக்கன்னு எடுக்காம உங்களே சைட் அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்பப்போ அவனை பார்க்குறீங்க, அவன் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சானே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி சமாளிக்கிறான். என்னாச்சு இவனுக்கு? ஐயோ எனக்கு வர செய்யா இருக்குது. இது எதுக்கு இப்படி பார்க்குறான்? எங்கள் மாமா அப்பெல்லாம் பண்ண மாட்டானே. ஐயோ அப்போ பசங்க வேற உங்களை கை காமிச்சு டேங்கை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. நல்லாவே கேட்குது உங்களுக்கு அந்த சவுண்டு. நீங்கள் திரும்பவே இல்லை. ஸோ ஃபைனலாக அவங்க அத்தையும் வந்து அப்படியே அதெல்லாம் பூசி விடுறாங்க. டேய் டேங்கா என்னம்மா வந்து நீயும் பூசுடா. இல்லைம்மா அது நீயும் பூசலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் எடுத்து இப்போ தான் உங்களை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறான். பொறுமையாக வந்து அதை எடுத்து உங்கள் சீக்ஸில் பூசுகிறான். ரொம்ப பொறுமையாக. நீங்கள் அப்படியே ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. அது என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை. அம்மா இந்த கண்ணம் எங்கேயும் பூசணும்டா, பூசு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவன் கண்ணத்தை பிடிச்சி அந்த தடவுறான். என்ன ஆச்சு? மாமா போதும் நீ பூசினது. என்ன எல்லாம் பூசணும்ல அப்படின்னு சொல்லி பூசிட்டே இருக்கான். டேய் போதுண்டா, அதான் வேணாங்கிறால. ஓகே அப்படின்னு விட்டுடுறான். ஸோ ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ உங்களை கண்டுக்காமல் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி நீங்கள் சும்மா அந்த saree போட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கீங்க. ஏய் குட்டி, என்னம்மா என்ன? ஏய் உன்னோட ரூமில் கபோர்டில் அந்த பிளேட் இருக்கும்ல, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன். அம்மா என்னம்மா? ஏய் அந்த பிள்ளைய நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு வா போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போய் அந்த கபோர்டை பார்க்குறீங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அறிவே கிடையாது. எங்கே தூக்கி எதை வச்சிருக்கு பாரு. டி டயங்கா, என்னம்மா? ஏய் குட்டி மேலே கஷ்டப்படுவா, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எங்கே போயிருக்கா? ரூமுக்கு தான் போயிருக்கா, போடா. ஸோ டேங்கும் மேலே வரான். நீங்கள் டேபிளை போட்டு ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கீங்க. டேங் அதை பார்த்துட்டு என்னடி பண்ணுற? அது இல்லை, இது எடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். நீ எதுக்கு வந்த? உனக்கு ஹெல்ப் மாதிரி பண்ணணும்னு அனுப்பி விட்டானுங்க. ஹெல்ப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பார்த்துக்கிறேன், விழுந்து விழுந்து தொலைய போகிறேன், நெல்லு. மாமா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பரவாயில்லடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறலான்னு போகிறான், முடியலை. சரி இரு அப்படின்னு சொல்லி டேபிளை பிடிச்சி இப்போ ஏறு. இல்லை மாமா அது ஏறுடி. சரி அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஏறுறீங்க. அப்போ உங்கள் ஹிப்பு வேற நல்லா நச்சுன்னு தெரியுது. டேங் அதை பார்த்துட்டு ஐயோ இன்ச்சு பை இன்ச்சு கொள்றாளே, இது என்ன இடுப்பு, இத்தனை நாள் பார்த்துருக்கேன், அப்போல்லாம் ஒரு இளவும் தோணாது, இப்போதான் உனக்கு. ஐயோ டேங்கா, உன் காட்சியை கொஞ்சம் அடைய வை. மாமா கொஞ்சம் தள்ளுறியா? எனக்கு வசமே வரமாட்டேங்குது, ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நல்லா ஏறுறீங்க. அவன் என்ன நினச்சான்னு தெரில, டப்புன்னு உங்கள் இடுப்பை பிடிச்சிடுறான். நீங்கள் அவ்வளோதான் ஷாக்கு. அந்த பிளேட்டை எடுத்திருப்பீங்க, அப்படியே கீழே போட்டுடுறீங்க. மாமா என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? எல்லாம் உனக்கு விழுந்துருவாளா, தான் பிடிக்கலான்னு. அது அப்போ நீங்கள் அவனை விட்டு தள்ளி வந்துடுறீங்க. என்ன பண்ணுற? என் பிளேட் எடுத்தாச்சுல்ல, நான் பார்த்துக்கிறேன், இப்போ. இல்லாடி என்ன பண்ணுற? எதுக்கு கிட்ட வர? இங்கே பாரு, எதுக்கு இப்படி பண்ணுற? கிட்ட வராத, தள்ளிப்போ. எதுக்கு? என்ன பண்ணுற? பா ஸ்மெல்ல தூக்குது. ஆமாம், இன்னைக்கு என்ன மஞ்சள்லாம் போட்டு குளிச்சா என்ன? அது அதான் போட்டாங்க. அது ஏன்டி ஏன் மூச்சு வாங்குது? என்ன ஒழுங்கா சாரி கட்டும் இல்லையா? ஒரு மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மாமா அது தள்ளிப்போ. எதுக்கு? ஏன் தள்ளி போகணும்? எதுக்கடி தள்ளி போகணும்? மாமா இங்கே பாரு. மாமா என்னடா, எடுத்தீங்களா இல்லையா? மாமா தள்ளி. என்னடா என்ன மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இல்லைம்மா, பிளேட்லாம் கீழே வந்துச்சு, அதான். அது என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைத்த, ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் டயாங்க பார்த்து ஒரு மாதிரி பண்ணுறீங்க, அப்படியே திரும்புறீங்க, அவனை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. டயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ எப்படியும் அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. பட் ஸ்டில் நீங்கள் இங்கே வீட்டில் தான் இருக்கீங்க. அப்பப்போ டயாங் வர்றான், உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான், உங்களை மாதிரி ஒரு மாதிரி தொடுறான். நீங்கள் அவனை விட்டு தள்ளி தள்ளி போகிறீங்க. சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி பேச வேற செய்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. டயங்கோட அம்மா ஏதோ சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ டயங்கோ அதை கொண்டுட்டு வந்துட்டுருக்கான். அத்தை என்ன யாரையுமே காணோம், வர நேரம் இருக்க மாட்டானுங்க. என்ன மாலை சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டயங் மேலே வரான். அப்படியே உங்கள் ரூம் கிட்ட வந்து பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க போல், அந்த சவுண்டு அப்படியே கேட்குது. டயாங் வேகமாக உங்கள் ரூம்குள்ளே வந்து ஸ்கர்டன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். நீங்கள் குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வரீங்க. உங்கள் ஹேர் வேறு அவ்வளோ வெட்டாக இருக்குது. டயாங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் உங்கள. பா நான் இப்படி இருக்கா? இவ்வளோலாம் சின்ன பொண்ணுன்னு எவ்வளோமே சொல்ல மாட்டானுங்க. ஐயோ இப்போவே இப்படி இருக்கானா? 2021லலாம் எப்படி இருப்பா? நச்சு ஃபிகராக இருப்பா, சும்மா கோழி மாதிரி இருக்காளே. ஐயோ வெண்ணெய் உருகுது அங்கே ஊற்றி. எங்கள் அம்மாவுக்கு அறிவா இல்லை, இப்போ தான் என்னை விட்டு வெளில போகுமா? சே கடுப்பாக இருக்குது. எல்லா வேலையும் இப்போ என் தலையில் கட்டிட்டு போயிடுச்சு. பேசாமல் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். நாளைக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடணும். இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாங்க. கேட்டால் இப்போ தான் நீ பெரிய பொண்ணு ஆகிட்டல, எல்லாரையும் பாருன்னு சொல்கிறாங்க.
அச்சோ, இந்த ஹேர் வேற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே துவட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஃபைனலாக உங்கள் துண்டை அப்படியே அவுக்கலான்னு போகிறீங்க. இங்கே டயாங்கா அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். ஐயோ டயாங்கா, கண்ணை நல்லா வச்சு பாருடா, சரியான விருந்துவானுங்க இன்னைக்கு. ஐயோ அச்சிச்சோ, க்ரீம் போட மறந்துட்டேன். இப்போல்லாம் ஒன்றுனா மறந்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க. டேங்க் இங்கே மூடு தாங்கலை, அப்படியே ஸ்கர்ட்டை நான் டைட்டாக பிடிக்கிறான். ஐயோ வெடிச்சிட்டு வெளியே வந்துடுவான் போல தம்பி. இதுக்கு மேலே முடியாதுடா டயாங்கா. யாரு யாரு? ஏய் நான் தாண்டி. நீ நீயா? நீ 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 என்ன பண்ற? தள்ள தள்ள என்ன பண்ற? ஏய் மயிறு அமைதியா இருடி. தன்னை இப்படி இருக்க என்னடி இதெல்லாம் காமிக்கவே இல்லை இத்தனை நாள் உன் மாமா கிட்ட. இங்கே பாரு, தள்ளுன்னு சொன்ன என்ன பண்ற? அம்மா இல்லாத நேரம் தள்ளு தள்ளுடா. ஏய் என்ன வாடா போடான்னு மாமான்னு கூப்பிடுறீ? கால்மி மாமா. முடியாது, தள்ளு ஃபஸ்ட்டு. என்ன பண்ற? அத்தைக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இப்பெல்லாம் நானும் பார்க்குறேன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. தள்ளுடா. முடியாதுடி, முடியவே முடியாது. இன்னும் எப்படி இருக்க? என்ன பண்ற? விட ஷோல்டர்ல எந்திரி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எந்திரி. மாமா கூப்பிடுறீ? மாமா கூப்பிடு. முடியாது. என்ன பண்ற? தள்ளு. என்ன பண்ற? என்ன மாமான்னு கூப்பிடு, அப்பதான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்ல பிடிச்சு தள்ளுறான். என்ன பண்ற? தள்ளிப்போ. மாமான்னு கூப்பிடு. பண்ணாத, தள்ளிப்போ. மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். கால்மி மாமாடி, கால்மி மாமா. சொல்லு, என்னாச்சு உன் கண்ணுக்கு ஒரு மாதிரி பண்ணது? ஐயோ அது மாமா. என்ன சொன்ன? மாமா. போதும் மாமா, ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பண்ணுதா? எனக்கு அதுக்கு மேலே பண்ணுது மாமா. பயமா இருக்குடா. நான் சின்ன பொண்ணா? யாரு சொன்னா? யார்டி சொன்னா? நீ சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணா சொல்லு. இல்லை அது வந்து நீ பாரு. சரி தாளை வாழ்த்தட்டா? வேணாம் வேணாம் மாமா. உனக்கு என்ன பிடிக்குமா? எதுக்கு இப்பெல்லாம் பண்ற? என்னை திட்டிகிட்டே தானே இருப்ப. பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் பிடிக்கும்டி, அவ்வளோதான். கேள்வி மயிரெலாம் கேட்காதன்னா. எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், உங்கள் வீட்டில் நீ ஒரே பொண்ணு. ஃப்யூச்சரில் நம்ம 2 பேருக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறானுங்க. ஆனால் சொல்லியிருக்கானுங்கல்ல, சொல்லியிருக்கானுங்க. ஆனால் என்ன ஊனான்ட்டு? அம்மா என்னடி? 2 அதுக்குள்ளேயும் வளருது அவ்வளோ பெருசா. ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா செஸ்டெல்லாம் போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அம்மா முடியல மாமா, அம்மா பக்கத்தில் தான் போயிருக்காங்க, வந்துடுவாங்க. எந்திரி மாமா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? மாமா பிடிக்கலையாடி? பிடிச்சிருக்கு மாமா. மாமா ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடி. அதெல்லாம் வரமாட்டாங்கடி, தவளை உருவலாம் அண்ணா. மாமா மாமா, அம்மா பக்கத்தில் தான் போயிருக்காங்க. மாமா என்ன பண்ற? மாமா மாமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ற? குட்டி. மாமா தல. ஏய் என்னடி? மாமா அம்மா வந்துட்டாங்க. ஏய் எங்கடி இருக்க? அம்மா நான் குளிச்சுட்டு இருக்கேம்மா. இவ்வளோ நேரமா? நான் கடைக்கு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா குளிச்சுட்டு இருக்க? அம்மா அம்மா இதோ 5 நிமிஷத்துல போமாம்மா. 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. என்னடா பண்ற? போ மாமா, நீ கிளம்பு. அம்மா பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், கொன்னே போட்டுரும். நீ தள்ள. 2 பேரும் வேற இப்படி இருக்கும். என்ன அதுக்குள்ளேயுமா? வாடி. மாமா மாமா என்னடா ஆச்சு உனக்கு? நீ கிளம்பு, நான் சொல்கிறேன்னு நீ கிளம்பு. சரி அப்போ எப்போ பார்க்கலாம்? எப்போண்ணா? என்ன சொல்கிற? எப்போ பார்க்கலாம்? எனக்கு உன்னை பார்க்கணும். பாதிலாம் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை. எப்போ பார்க்கலாம்?
சொல்றி. மாமா கையெடு மாமா, அம்மா வந்துட போறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, எப்போ பார்க்கலாம் சொல்லு. எப்போன்னு என்கிட்ட கேட்டா குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரேம்மா. ஐயோ போ மாமா. எப்படி பார்க்கலாம் குட்டி? ஐயோ மாமா மாமா ப்ளீஸ் மாமா போ போ, நான் சொல்கிறேன் நீ போ. சரி நைட்டு டெரஸ் வந்துடுண்ணா. மாமா டெரஸா? கண்டிப்பாக அம்மா அனுப்பாது. எனக்கு தெரியாது. நைட்டு நீ டெரஸ் வர. மாமா டெரஸ் வா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயம் ஜன்னல் வழியாக வெளில போயிடுறான். ஐயோ என்னாச்சு இவனுக்கு? புதுசு புதுசாக பண்ணுறான். ஐயோ ஏய் என்னடி பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? அம்மா என்னடி இப்படி நிற்கிற? அம்மா எதுக்கு இப்போ உள்ள வந்த? நான் தான் சொன்னால குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. அதுக்குன்னு டவலோட வனிப்ப. சீக்கிரம் போ ட்ரெஸ் மாற்று. சரிம்மா. நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டயம் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கு. அச்சோ அப்போ அவனுக்கு என்ன பிடிக்குமா? சொல்லவே இல்லை. இவ்வளோ நாளாக மாமாவுக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் தான் பொறுமையாக பதுங்கி டெரஸ் போகிறீங்க. அங்கே ஒரு டென்ட்டு மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் டைம் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. மாமா மாமா ஏய் வந்துட்டியா வாடி. மாமா இங்கே பாரு மாட்டணும் 2 பேர் கதையும் அவ்வளோதான். என்ன மாமா? மாட்டினா என்ன? நீ தானே நான் கட்டிக்க போகிறேன், நான் தானே உன்னை கட்டிக்க போகிறேன். அப்புறம் என்னடி? அச்சோ நான் இப்போ சின்ன பொண்ணு இல்லை? ஆமாம் நீ சின்ன பொண்ணா? சொல்றீ. மாமா இங்கே பாரு 2 பேர்ல யாராச்சும். மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? கையெடு மாமா. 2 குடும்பத்தில் யாராச்சும் வந்தாலும் அவ்வளோதான், போச்சு 2 பேரும் செத்தோம். ஏன்டி வந்தது இப்படி பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் ரொமான்டிக் மூடாக பேசலாமே. மாமா சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்டா? சீக்கிரம் சொல்லு, கேட்டு நான் கிளம்புறேன். ஏன் எது கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா? சொல்றீ. மாமா என்ன பண்ணுற? விடு என்னை விட, நான் போகணும். ஏய் எது கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது? அப்போதை விட்டதை இப்போ கண்டினியூ பண்ணதான். மாமா என்ன பண்ணுற? உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, எப்போ பாரு என்னை திட்டிட்டு கொட்டிட்டு தானே இருப்பேன். இன்னும் புதுசாக பண்ணுறதெல்லாம். அப்போ அவன் உங்கள் ஷர்ட்குள்ளே கையை விட்டுட்டு அப்படியே உங்கள் நெக்குக்கிட்ட போய் ஸ்மெல் பண்ணிட்டு தரலாடி. உன்னை பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் இப்போது தரல. எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி ஃபிகராக நச்சுன்னு இருக்கு. பார்த்தோன்னே உன்னை பிடிச்சி ஏதோ பண்ணும் போல் இருக்கு. சரி சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் சொன்னால் ஓவராக நீ பிகு பண்ணுவேன் தான் நான் சொல்லாமல் இருந்தேன். அப்படியா? எனக்கே தெரியும்டி. நான் அப்படியே ஒயிட் ஷர்ட் போட்டால் குறுகுறுன்னு பார்ப்பேன்ல, மேலேருந்து கீழே வரையும் பச்சையாக சைட் அடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி விடு போதும், நான் போகிறேன். இது போட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன். எதோ பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். அப்படி பண்ணாமல் விட்டா எப்படி? மாமா என்ன பண்ணுற? என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். மாமா வேண்டாம். மாமா அப்படியே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டே இருக்கான். மாமா வேணாம், மாமா வேணாம். மாமா ஆமாம் சார், அந்த ஃபைல்லாம் முடிச்சாச்சு. மாமா ஓ யார்டி? மாமா எங்கள் அப்பா. இந்த மாமாவார் எனக்கு வேறு வேலை கிடையாது. உங்கள் அப்பனே யாருடி? நடராத்திரி பேய் மாதிரி சுத்த சொல்கிறான். ஏய் என்ன நீ? எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமாக கால் வந்திருக்கும், அதனால் பேச வந்திருக்காரு. போச்சு. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், 2 குடும்பத்தில் யாராச்சும் வந்து பார்த்தா அசிங்கமாக போயிடுன்னு. உன்னதான் பூரா பீச்சுக்கிட்ட மேலே வந்தல, என்னதான் சொல்லணும். ஏய் எதுவடி இப்போ தோணன்னு பேசுகிறேன், அமைதியாரு. ஐயோ சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ராத்திரி உங்கள் அப்பனுக்கு என்னடி ஃபோன் காலு? ஏதாச்சும் முக்கியமாக இருக்கும். இன்னும் முக்கியம். இப்போதான் டச்சே பண்ண போனேன், அதுக்குள்ளே பொறுக்காது, மூக்கு வேர்த்துருக்கும், அதான் வந்திருப்பான். ஐயோ இப்போ இருந்தே மாமனார் உடம்பு ஸ்டார்ட் ஆகுதே. என்னடா பேசுகிறேன்? இது பக்கம் தான் வர இருக்கும். நீ
அப்போ 2 பேரும் அந்த டென்ட்டு மூலையில் போயிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு அந்த சைடு தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு. நல்ல வேலை அந்த சைடு போயிட்டாரு. இந்த சைடு வந்தால் அவ்வளோதான். என்ன ஆயிருக்கும்? போச்சு போச்சு, இன்னைக்கு மாட்டினோம், 2 பேரும் செத்தோம். மாமா ஓன்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். மாமா என்ன பண்ற? மாமா அப்பா இருக்காரு, எதுக்கு இப்படி பார்க்குறேன்? மாமா மாமா அப்பா அந்த ஆளு கடவுறான் எனக்கு இப்போ. மாமா வேணாம் மாமா. அப்போ டயம் உங்களை பொறுமையாக அங்கே படுக்க வைக்கிறான். அப்படியே உங்கள் மேலே வந்து உங்கள் லிப்ஸில் மாமா வேணாம் மாமா போதும். மாமா மாமா என்ன பண்ணுற? மாமா ஷர்ட்லாம் எதுக்கு கலட்டுற? இருடி, அப்படியே எல்லாம் பண்ணிக்கலாம். மாமா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் டயங்கும் அந்த டென்ட்டில் தான் படுத்திருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் படுத்திருக்கீங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அண்ட் மேலோட்டமாக நடந்துச்சு. இப்போ நீங்கள் அப்படியே டயங்க பார்த்து, பொறுக்கி எதுக்குடா இப்படி போட்டு கடிக்கிற? ஐயோ வலிக்குது, அங்கங்கே கடிச்சது. என்ன கடிச்சேன்? இங்கே பாரு, இங்கே பாரு, அப்படியே நல்லா செவந்து போச்சு. உனவும் மாமா மேலே வெறியா இருக்குன்னு இன்னைக்கு தாண்டி தெரியும். சீ பொறுக்கி, அப்படிலாம் கிடையாது. நீ பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரியாகி, இங்கே பாரு, அதெல்லாம் சொல்லாத. மாமா என்னடி? சும்மா இருடா. இல்லை இதுக்கடுத்து நம்ம ரொமான்டிக்கா அப்படிதானே இருப்போம். சொல்லு. ஐயோ, நீ அந்த மாதிரி கனவுலாம் கண்டுறியா? அப்படிலாம் இல்லையடி. இதுக்கடுத்தா ரொம்ப கொட்டுவேன், ரொம்ப அடிப்பேன். நான் எப்பயும் போலதான் இருப்பேன். அட பாவி, லவ்வெல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் அப்படி இருப்பேன்? போடா. உன் கூட எனக்கு அப்படி இருக்கிறதாண்டி ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா. அது என்னமோ கரெக்டு தான். எனக்கும் ஒன்று வம்பளுக்காம சண்டை போடாமல் தூக்கமே வராது தெரியுமா? அப்படியா? சரி விடு. மேரேஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு டயர்ட் ஆகுனா தூக்கம் வர போகுது. சீ பொறுக்கி, உன் நினப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போது டெய்லி அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ பார்ப்பியா என்ன? என்ன மாதிரி? நீ பார்ப்பியாடி? நான்லாம் பார்க்க மாட்டேப்பா, நான்லாம் நல்ல பொண்ணு. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு? அது ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அதான். இங்கே பாரு, அதெல்லாம் நீ கேட்காத. அப்படியே நானே சரியான ஆள்றி. உங்கள் அப்பா நான் பகலில் வச்சுட்டே என் கூட ரொமான்ஸ் பண்ணுற பற்றியா? அதை நினைக்கும் போது ஹே என்ன நீ தான் எல்லாம் பண்ண, நான் பொண்ணு ஓவராக பண்ணுறோம். சரி நான் கிளம்பி கீழே போகிறேன். என்னாடி அதுக்குள்ளேயும் கோவமா? மாமா மேலே வா, பகலில் படு. ரொம்ப ஓவராக பண்ண அவ்வளோதான், எந்திரிச்சு போயிடுவேன். சரிடி. ஆமாம் என்ன இது அப்படியே டெய்லி கன்டினியூ பண்ணலாமா என்ன? பண்ணலாமே. 2 குடும்பத்தில் யார் பார்த்தாலும் அவ்வளோதான். டெய்லியும் கிடையாது. என்னாடி? என்ன டெய்லி கிடையாதுங்கிற? தானே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். அப்படியே பண்ணி எங்கே போக? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு டெய்லி வேணும். என்ன விளையாடுறியா மாமா? 2 பேரில் யார் பார்த்தாலும் அப்புறம் அவ்வளோதான், என்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்ப மாட்டாங்க. யாரு? நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறியா? பாரு, பொண்ணு 10th என்ன வேலை பார்க்குது. அப்பாங்கார சிரித்து யார் கூட கல்லை போட்டுட்ருக்கான். உங்கள் அப்பெல்லாம் கண்டுபிடிப்பானாடி. இங்கே பாரு, எங்கள் அப்பா பற்றி ஏதாவது பேசிட்டா அவ்வளோதான். அவனுக்கு தெரியும், என் மாமா கீப்பு கூட இருக்கலாம். போடா, நான் எந்திரிச்சு போகிறேன். ரொம்ப தான் டேமேஜ் பண்ணுறான். என்னடா நினைக்கிறேன் எங்கள் அப்பா பற்றி? சொல்கிறோம். சரி வாடி சும்மா தண்ணி விளாண்டேன். மாமா என்ன குட்டி? டெய்லிலாம் வேணாம், ஒரு நாள் விட்டு வேணா ட்ரை பண்ணலாம். குட்டி ஃபார்முக்கு வந்துட்டாடா உனக்காக. ஐ லவ் யூ டி குட்டி. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. சரி ஓகே, நான் இந்த எபிசோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஐ நோ லாஸ்ட்டு இந்த 2 minutes குரல் வேறு மாதிரி இருக்கும்.
உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு செம்ம கோல்டு. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட்டு இந்த 2-3 மினிட்ஸ் வந்து இந்த கோல்டு வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னு இருந்திருக்கு. நான் அதை அப்படியே போட்டிருக்கலாம். பட் அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். எப்படி அதை வந்து கட் பண்ணி போடுறதுன்னே எனக்கு தெரியல. சரி, இந்த கன்றாவியான குரலில் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணலான்னு நினச்சேன்டா. ஆனால் இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், எனக்கு பிடிக்கலைன்னா நம்ம வந்து செகண்ட் பார்ட் ஸ்பெஷல் பார்ட் வந்து போடலாம். ஓகேவா? என்னால் சுத்தமாக முடியல. ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது. என் வாய்ஸ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சீக்கிரம் வந்து ஒரு 1 வீக் டைம் கொடுங்கடா. அதுக்குள்ளேயே நான் வந்து ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன். அப்புறம் வந்து சீக்கிரம் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? அப்புறம் ஜிமினன் எஃப்எஃப்க்கு நிறையா பேர் ஒன் ஷாட்டுக்கு வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒரு விஷயத்த நான் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. என்னென்னா, நிறையா பேர் வந்து ஒயன் வந்து சொல்லுங்கள், எதுக்கு நேம் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய சின்ன பிள்ளைங்களாம் பார்க்குறீங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி வேறு ஒரு மார்க்கமாக இருக்கும். பட் அந்தளவுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஒயன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. சில பேருக்கு ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நேம் வச்சுருப்பேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேமோடு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த நேமை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களை வச்சு. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்டா. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரியாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாய்ஸை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. என்னால் சுத்தமாக முடியலை. ஓகே, நான் வந்து சூன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டோரிஸ் எல்லாம். ஓகேவா? ஒரு 1 வீக் அதுக்குள்ளே நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது போட பார்க்குறேன். ஓகேவாடா? மாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ. பைடா.